திருவருள் புரிகின்றவராக இந்த தேனை யாரெல்லாம் தொட்டு தருகிறீர்களோ தெய்வீகமாக பிள்ளையை நன்கு பேசுகின்ற பிள்ளையை பெற்றெடுப்பீர்கள். கட்டழகு ராணி தொட்டு தழுவுகின்ற போது முத்தம் கொடுக்காமலே இடிக்கின்ற தன்மையை பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் ஆனவர்களால், திருமணம் ஆகாதவர்களா அதெல்லாம் எடுத்து எல்லாம் தொடுங்க. உங்கள் வம்ச விருத்திக்கு அபிவிருத்தியான ஒரு இன உற்பத்தியே இந்த தேன் தான். எல்லாம் தொட்டு கும்பிடலாம். எல்லார்கிட்டையும் வாங்கின்னு போய் தொட்டு வாங்கின்னு வரலாம். நல்லா இருப்பீங்க. தேனில் கை விடாதீங்க. அந்த தேன் இருக்கிற பாத்திரத்தை தொடுங்க. கரத்தினில் செங்கை ஏந்துவதே மங்களகரமான வாழ்வு பெறுவதற்கும் மகேஸ்வரனுடைய அருளை பெறுவதற்கும் அந்த இதெல்லாம் வச்சிருக்கல பழம்லாம் வாங்கி வைங்க. இந்த தேன் கையில் கட்சி உடனே தொட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். நான் சொல்லும்னா நமச்சிவாயவே நாவுக்கரசர் நமச்சிவாயம் என்ற சொல்லை பெற்று நாவுக்கே அரசர் என்று பெயர் பெற்றார். அதே நாவுக்கு அரசராக குழந்தை பேசாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லாருக்கும் இன உற்பத்தி ஆகும். திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பெற்றால் தரித்திரம் என்று சொல்லாதவர்கள்லாம் சொல்வீர்கள். எதை குழந்தை பெற்று தரித்திரம்னு சொல்லுவீங்களா? அவங்களாம் சொல்ல மாட்டீங்க. தரித்திரம் குழந்தை வேணும்னு கேட்பீங்க, குழந்தை வரம் கிடைக்கும். நல்லா இருக்கும். இன உற்பத்தி தேனீக்கள் இன உற்பத்தி செய்யும். தேனும் அபிஷேகம் பண்ணி நக்கனா நமச்சிவாயம் வருதோ இல்லையோ நல்ல பிள்ளையும் நல்ல மனைவி அமையும் என்று சொல்லி, என்னையா நிலம்லாம் சொந்தமாக்கினியா? வா வந்து சொல்லு. நிலமே இல்லாத வந்தேன், நிலம் கொடுத்தாரு சாமி தான் சொல்லியா? அப்போதான் எல்லாருக்கும் தெரியும். நான் எவ்வளோ திட்டினா அதிகம் சொல்லு, அந்த திட்டுக்கு பொருளாக வாங்கினது எவ்வளோ அதிகம் சொல்லு, இப்போ நான் வரமாட்டேன்னு சொல்லி கோவப்படுறதையும் சொல்லு. எல்லார்கிட்டையும் நான் பகையை சம்பாரிச்சிக்கலாம். யார் வீட்டுக்கு வரமாட்டான் போக மாட்டான்ற சண்டை சச்சிரு அதிகமாக இருக்குல்ல. வாழ்த்துக்கள். ரமேஷா,